நான் சொல்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் பேங்க்லேருந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா எப்படி பார்த்தீங்கன்னா நேஷன் ஆஃப் சேவர்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். சின்ஸ் மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் க்ரோத் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹோல்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 lakh crores ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியர்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 19% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இப்போ அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 2 டிகேட்ஸோட இப்போ தான் இவ்வளோ பர்சன்டேஜ் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா 84% ஆஃப் மணி எங்கே போகுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம். இப்போ பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட. இந்த பிக் ஷிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakh crores லாஸ்ட் 60 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 53 lakh crores வெல்த் கிரியேட் இருக்குது. ஸோ இது வெறும் லக் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மைண்ட் செட்டே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் சேவிங்ஸ் மட்டுமே இல்லாமல் அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமியை ஓன் பண்ணுற அளவுக்கு அவங்க இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இந்த ரியல் கொஸ்டின் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட காசு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்கிட்டு இருக்கா, இல்லை அது உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.